ஹலோ வலிக்கணம்மா. வணக்கம் வணக்கம் எல்லோருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு இன்னைக்கு நம்ம போகி பண்டிகை. போகி பண்டிகை முன்னிட்டு என்ன பண்ண போகிறோம்? பழையன கழிதலும் புதியன புகுதலும் போகி பண்டிகை. போகி பண்டிகை இன்னைக்கு போகி பண்டிகை கொண்டாட போகிறோம். பழசெல்லாம் கலைஞ்சாச்சு. இந்த பால் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு 1/2 லிட்டர் தான் இருக்குன்ட்டாங்க, 1/4 லிட்டர் இல்லை. இது 24 ரூபா இந்த பால். இதை ஊற்றி பத்திரமா வச்சுக்க வேண்டியதான் ஈவினிங்க்கும். எப்படா இது குத்துறது, கட் பண்ணவே பயமாக இருக்கு. ஃபுல்லாக எல்லாத்தையும் ஊற்றிடுங்க. நீங்கள் டம்ளர் வந்துக்குங்க. இல்லைன்னாப்பா எல்லாத்தையுமே ஒரு சட்டியில் ஊற்றுங்க, பெரிய சட்டியில். இந்த சட்டியில் ஊற்றுங்க. அப்படி எல்லாத்தையுமே ஊற்றிடுங்க பாக்கெட்டோட. எப்போ போலாம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ பால் எடுத்து காப்பி கொடுக்க முடியாது. அதான் இந்த பால் பாக்கெட்டு கவரில் சேர்ப்பீங்களா இல்லையா? பால் பாக்கெட் கவரில் சேர்த்து வைக்கிறேன் அப்படியே. எதுவும் இந்த ஏதாவது விலைக்கு போடலாம் அப்படின்ட்டு. இடைக்கடைக்கு போடலாம். இடைக்கடைக்கு இந்த பால் கொண்டே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். சாயந்தரம் எத்தனை காப்பி குடிப்பீங்க ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு எத்தனை காப்பி குடிப்பீங்க வெளியே? ஒரு நாளைக்கு காலையில் ஆளுக்கு ஒன்று, அப்புறம் டிஃபன் சாப்பிட்டுருவோம். அதுக்கப்புறம் டிஃபன் சாப்பிட்டு ஒரு 12-1 மணி போல் ஒரு காஃபி. அப்புறம் 2 மணி 2:45 தான் சாப்பாடு. அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 5:30-6 மணி போல் ஒரு டீ. இதுதான் நம்மளுடைய ரொட்டி. ஒரு நாளைக்கு 2 இல்லை 3 டீ குடிப்போம். 3 டீ. இங்கே பாருங்க, நேற்று தொடச்ச அடுப்பு பார்த்தியா, பளிச்சுன்னு இருக்கு. எப்படி இருக்கு பார்த்தியா? இதில் தொடச்சது எவ்வளோ பளிச்சுன்னு இருக்கு, புதுசு மாதிரியே இருக்குவார். மின்னுது. லெமன் இத்தூண்டுதான், பாதி தான் போட்டேன். இந்த எங்களோட அந்த ஜன்னலில் பாம்பு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஜன்னலை கட்டு. அந்த ஜன்னலில் கொசுவெல்லாம் அடிச்சிருக்கு. அப்படி இருந்தே வெளியே இருந்து நல்லா உள்ளே எட்டி பார்த்துருச்சு. அதுக்கப்புறம் நான் குச்சி வச்சு இதுன்னு விட்டோம். இந்த வழியாக பாம்பு வந்துருச்சு. பாம்பு பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இன்னைக்கு ஜனக்கதவெல்லாம் திறக்கல. என்னன்னு தெரியல, பயமாக இருந்துச்சு. அதனால ஜனக்கதவெல்லாம் திறக்கல ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இன்னைக்கு போகி பண்டிகைக்கு சமையல் என்ன பண்ண போகிறீங்க? சமையல் போகி பண்டிகைக்கு இன்னைக்கு கத்திரிக்காய் இருக்குது. கத்திரிக்காய் ஏதாவது பண்ணிவிட்டு, உருளைக்கிழங்கு இருக்குது. உருளைக்கிழங்கு மசாலா போட்டால் முடிஞ்சு போச்சு. உருளைக்கிழங்கா? அது எவ்வளோ? 20 ரூபாயா? ஆமாம், இந்த உருளைக்கிழங்கு 20 ரூபா 1/4 கிலோ. இதான் இன்னைக்கு மசாலா. இன்னைக்கு போகி பண்டிகைனால பெருசாக சமைக்கலை. நம்ம இருக்கிறது சந்தைக்கு போகணும். பொங்கச்சந்தைக்கு போகணும். பொங்கச்சந்தைக்கு போகணும். கோலக்கூட்டு மாவு ஆட்டணும். இந்த வேலையெல்லாம் இருக்கு. கோலக்கூட்டு மாவு 2 டம்ளர் பச்சரிசி போட்டு மிக்சியில் அரைக்க வேண்டியது. அது எதுக்கு? கோலம் போடுறதுக்கா? கோலம் போடணும். இந்த பொங்கலில் கொஞ்சோண்டு பால் கரைச்சி ஊற்றுவோம். நாளைக்கு வைக்கிற பொங்கலில் கொஞ்சோண்டு பால் அதை கலக்கி ஊற்றுனா தான் சீக்கிரமாக பொங்கும். அதை ஃபஸ்ட்டு கலக்கி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் அரிசியை போடுவோம். விளக்கேற்ற போகிறீங்களா? இந்த விளக்கேற்றியாரு, இந்த விளக்கேற்றியாரு, அந்த விளக்கேற்றிட்டேன்.
நேற்று நைட்டே திரி போட்டு வச்சாச்சு. நேற்றுக்கு புது திரி ஃப்ரெஷ் திரியெல்லாம் மாற்றிட்டு இந்த பாலை கொண்டு நெய்வேத்தியம் பண்ணிட்டு வந்துடுறேன். நெய் போட்டுட்டு அப்புறம் மூடி வச்சிடலாம். இந்த தண்ணியை கையோட கொண்டு போய் மாற்றிடுவேன். இந்த பால் டீக்கு எடுத்துக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். டீக்கு கொதிக்கட்டும். நான் இந்த தண்ணி இது தீர்த்தத்தை மாற்றிட்டு வந்துடுறேன். நீங்கள் ஒரு மாதத்தில் ஒரு வாட்டி வந்துடுறாரு. யார்? சந்திரனா? சந்திரன். ஆமாம். பால் பொங்குது போல. இந்த நிறுத்தி குறைச்சிட்டேன். சந்திராஷ்டமம் ஒரு நாள் வருது, சந்திரன் ராசிக்குள்ள ஒரு நாள் வராது, 2 நாளும் ஆகாது. ஆஸ்ட்ராலஜி பார்ப்பீங்களா? ஆமாம், இப்போதான் பார்க்குறது. முன்னாடி சின்ன வயசுலலாம் பார்க்கல. இப்போதான் ஏதோ அரைகுறையாக தெரியும், கொஞ்சம் கொஞ்சம். ஆஸ்ட்ராலஜி பார்க்குறது நல்லதா கெட்டதா? பார்க்குறது நம்ம பின்னாடி கொஞ்சம் சேஃப்டியாக இருந்துக்கலாம், அவ்வளோதான். பின்னாடி வரதான் முன்னாடி தடுத்துக்கலாம், கொஞ்சம் சேஃப்டியாக இருந்துக்கலாம், நம்ம முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கலாம். அஸ்ட்ராலஜி பார்க்குறது நல்லதுங்க, கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கலாம் எதுலேயும். என்ன பண்ணுறது, மனுஷராக பிறந்துட்டோம், எல்லாத்தையும் என்னென்ன கடவுள் கொடுக்குறாரோ எல்லாத்தையும் அனுபவிச்சு தான் ஆகணும். கால் லிட்டரு எவ்வளோ இருக்கும் அந்த டம்ளரில் தெரியல. 1 டம்ளர் நம்ம வாங்குற பேக்கெட்டா? தெரியும். 1 டம்ளர் இருக்குமா? 1 டம்ளர் இருக்குமா? ஆவி பறக்குது இல்லை. இப்படி ஒரு ஆத்தா தீட்டோம்னா குடிக்கிறது ரொம்ப சூடாது. கடையிலலாம் மாஸ்டர் இப்படி தானே எடுத்தோம். இந்த உனக்கு கூட்டுற வேலையெல்லாம் இருக்குது. இன்றைக்கி வாசல் கூட்டணும், அது கூட்டணும், எல்லாம் கூட்டணும்.
வாசல் தொளிக்கிறது இல்லை. ஏன்னாக்க வண்டியை கொண்டாந்து மண் பூரா இங்கே தான் கொண்டாந்து செம்மியாடுறேன். அதனால வாசல் தெளிக்கிறது இல்லை. வண்டி 3 வண்டி இருக்கா, அதில் உள்ள மண் பூரா இதில் தான் வருது. அதனால் வாசல் தெளிக்கிறது இல்லை. நல்ல நாள் பெரிய நாள் அன்றைக்கி மட்டும் வாசல் தெளிக்கிறது. உங்கள் வீடு போர்ட்டிக்கோ அழகாக இருக்கு. போர்ட்டிக்கோ நல்லா இருக்கா? கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீடு நல்லா எப்படி இருக்குது, நல்லா இருக்கா என்னென்னு. காய்ஸ் இங்கே பாருங்கள், போகி பண்டிகைக்கு செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். வலிக்கணும்மா, என்ன பண்ணுறீங்க? இங்கே பாருங்கள், இங்கே பாருங்க, போகி பண்டிகை எடுத்துடணும். இடம் பக்கத்து வீட்டு தேக்கல்ல இலையெல்லாம் எடுத்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. வலிக்கணும்மா பிஸியாக இருக்காங்க. இங்கே பாருங்கள், கம்போட இங்கே வாங்க, கம்போட இங்கே வாங்க. வெயில் இது சூடு காசுது. இது எடுக்காத. ஏய் கழிக்கிடமா, என்ன பண்ணுறீங்க? போகி பண்டிகை கொளுத்திக்கிருக்கீங்க. இங்கே பாருங்க மக்களே, மார்னிங் டிஃபன் ரெடி ஆயிடுச்சு மக்களே. மார்னிங் எல்லா வேலையும் பார்த்துட்டு வந்து குளிச்சுட்டு வந்து ரவை உப்புமா செஞ்சு சட்னி செஞ்சேன். பாருங்கள், தேங்காய் திருவி சட்னி செஞ்சேன். இது வந்து ரவை உப்புமா சூப்பராக இருக்கும். சுட சுட ரவை உப்புமாவுக்கும் சட்னிங்க. வாங்க சாப்பிடலாம். உங்களுக்கு மஞ்சள் கொத்து, அது எத்தனை மஞ்சள் கொத்துமா? மஞ்சள் கொத்து 5 கொத்து 50 ரூபா. ஒரு கொத்து 10 ரூபாயா? 10 ரூபா. ஒரு கொத்து 10 ரூபா. ஆனால் உள்ளே எல்லாம் ஒரு கொத்து 20 ரூபா 30 ரூபா வந்துச்சு. இது வந்து ஆவாரம்பூ 10 ரூபா. தேங்காய் வந்து 11 தேங்காய், ஒரு தேங்காய் 30 ரூபாய. ஆமாம் 25 ரூபா மீனி. 11 தேங்காய் 275 ரூபா. இது தேங்காய் மட்டும் 275 ரூபா. 11 தேங்காய். இது வாழைப்பழம், இது 10 ரூபா, இது 20 ரூபா, மொத்தம் 30 ரூபா. இஞ்சி 10 ரூபா. இது வந்து 30 ரூபா இந்த பிளாக் கொட்டை. தக்காளி 30 ரூபா. பரங்கிக்காய் 20 ரூபா. வாழைக்காய் 20 ரூபா. அவரைக்காய் 20 ரூபா. அவரைக்காயெல்லாம் ரொம்ப கொஞ்சம் தான் இருக்குது, 20 ரூபா. பனங்கிழங்கு 20 ரூபா. கத்திரிக்காய் 30 ரூபா. ஆனால் நல்ல கத்திரிக்காயாக இருக்குது. இது 20 ரூபா. பனங்கிழங்கு. இதுதான் பொங்கலுக்கு வாங்கின காய்கறிகள். கொத்தமல்லி தலையும் கீரையும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன். பொங்கல் சந்தைக்கு போயிட்டு வந்துட்டீங்க? பொங்கல் சந்தைக்கு போயிட்டு வந்தாச்சு. இனிமேல் பொங்கல் கொண்டாட வேண்டியது அவ்வளோதான். இருக்கு உள்ள அங்கே வெங்காயத்தட்டிலே கிடக்கு. கருணக்கிழங்கு இருக்கு. இதுதான் பொங்கல் சந்தையில் வாங்கின காய்கறிகள். இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு எனக்கு கொஞ்சம் பொங்கல் வேலை பார்த்தாலும் உடம்பே நல்லா இல்லை. அதனால் நைட்டு டின்னருக்கு சாதம் கொஞ்சம் வீட்டில் இருந்துச்சு. அதோட ஆளுக்கு 3 பரோட்டாவுக்கு அவங்க கொடுத்த குழம்பு, வீட்டில் வச்ச சாம்பார், மத்தியானம் வச்ச சாம்பார், சாதம், மோர். இந்த பரோட்டா இதுதான் ஸ்பெஷல் இன்னைக்கு. நல்லா இருக்கான்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வேறு வழியில் என்னால் வீட்டில் செய்ய முடியல, அதனால் இது வாங்கினேன். ரொம்ப நல்லா இருக்குது உடம்பு. ஹலோ வலிக்கணும்மா, என்ன பண்ணுறீங்க? கோலம் போட்டுட்ருக்கேன் பாருங்க. கோலம் போட்டுட்ருக்கேன். இதில் பார்த்தீங்களா, கோலம் போட்டுட்ருக்கேன். என்னது இது மாவு? இது வந்து பச்சரிசி மாவு. இது வந்து மஞ்சள். பச்சரிசி மாவு, மஞ்சள் எதில் வச்சுருக்கீங்க? மஞ்சள் இந்த மஞ்சள் டப்பிலையா? டப்பியில் பச்சரிசி மாவு பானை மூடி, பொங்கலுக்குள்ள மூடி, பொங்கப்பானைக்குள்ள மூடி கோலம் போட்டு தான் வைப்பீங்களா? ஆமாம், கோலம் போட்டு தான் வைப்போம். இங்கே வேறு என்ன கோலம்? கோலம் போட்டிருக்கேன். வரி வரியாக வருது. இதெல்லாம் அழகாக போடுவாங்க. நான் என்னால் பொறுமையாக போட முடியல. இதெல்லாம் அந்த காலத்துலலாம் அழகாக போடுவோம். பட்ஸ் வச்சு தான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த காலத்துலலாம் பஞ்சு வச்சு போடுவாங்க. இப்போ பட்ஸ் எடுத்துக்கிறேன். பட்ஸ் வச்சு தான் போடுறேன்.
அதுவும் பஞ்சு தானே? இதுவும் பஞ்சு தான். பஞ்சு தான். ஆமாம், அது பஞ்சோட முனி தானே இருக்குது. ஓ, காது கூட பட்ஸு புது பட்ஸ் எடுத்து அதில் தான் போடும். அள்ளி தொளிச்சாலும் கோலம், சும்மா போட்டாலும் கோலம். வெண்பொங்கலுக்கு ஒரு பானை, இதுக்கு ஒரு பானை, விளக்கு சட்டி, சக்கரை பொங்கல் ஒரு பானை, வெண்பொங்கல் ஒரு பானை, மொத்தம் 2 பானை, ஒரு விளக்கு சட்டியா? ஆமாம். அதுக்கு போட்டுட்டு நடுவீட்டு கோலம் போடணும். அங்கே இது அடுத்த தட்டுக்கு, இது 2வது தட்டு மக்கள். இது விளக்கு சட்டிக்கு. இது விளக்கு சட்டியா? விளக்கு சட்டி. இந்த கோலம் எங்கே கற்றுக்கிட்டீங்க வள்ளிக்கண்ணம்மா? இதெல்லாம் எங்கள் அம்மா வீட்டில் அம்மா போடுவாங்க, அதை பார்த்துக்கிட்டே இருந்து நாங்கள் போடுறோங்க. நானும் எங்கள் அக்காவெல்லாம் அம்மா செய்கிறது தான் நமக்கு பழக்கமாகவே வரும். வீட்டில் அம்மா என்ன செய்கிறாங்களோ அதுதான் நமக்கு பழக்கமாகவே வரும். இப்போல்லாம் முடியல, உடம்பு நல்லா இல்லை, வேலை ஒரு லிமிட்டாக தான் செய்யுது. முன்னாடிலாம் பொறுமையாக அவ்வளோ தூரம் நல்லா போடுவோம். இதில் இந்த வெள்ளை மாவு வந்து பச்சரிசி மாவா? பச்சரிசி மாவு. இந்த பால் கலஞ்சி ஊற்றுவோம்ல, அந்த மாவுக்கு அரைக்கிற மாவே இது. பொங்கலுக்கு பால் கலஞ்சி ஊற்றுவோம், அந்த மாவே தான் இது. அது என்ன இருக்கிற கேப்பை ஃபில் பண்ணுறீங்களா? தேர் மாதிரியே போட்டிருக்கீங்க. ஆமாம், தேர் மாதிரி போடுவாங்க. எல்லாம் அழகாக போடுவாங்க. நான்லாம் அவ்வளோ இதெல்லாம் போடலை. நான் சும்மா எனக்கு தோணுன மாதிரி கிழிச்சு வைக்கிறேன். சும்மா என்னால் முடியல. சட்டிக்கெல்லாம் போடணும், இதுக்கெல்லாம் போடணும். அதனால மஞ்சள் கொஞ்சம் கொஞ்சம் மஞ்சளையும் தொட்டி வச்சுக்கணும். அதுக்காக தொட்டி வைக்கிறேன். நைட்டே போட்டு வச்சுட்டா காஞ்சிடும். ஆமாம், நல்லா அழகாக காஞ்சிடும். காஞ்ச உடனே பளிச்சுன்னு இருக்கும், நல்லா இருக்கும். நாளைகளில் எத்தனை மணிக்கு பொங்க வைக்க போகிறீங்க? 10:30 to 11:30. சும்மா நான் இதுவாக தான் போடுறேன், சிறப்பாக தான் போடுறேன். இதுக்குள்ளே காட்டு. இங்கே பாருங்கள், உள்ள ஒரு ட்ராயிங், வெளியே வந்து சைடெலாம் பார்க்கலாம். ட்ராயிங் போட்டுருக்காங்க. ட்ராயிங் இதுதான் விளக்கு சட்டி. விளக்கு சட்டி மக்களே, விளக்கு சட்டி. அடுத்தது நம்ம பார்க்க இருப்பது பொங்கப்பானை. பொங்கப்பானை, வெண்பொங்கல் பானை. வெண்பொங்கல் பானை.
எத்தனை பேர் நைட்டே பொங்க பானை கோலம் போடுவீங்க கமெண்ட்ல இதெல்லாம் அந்த சொல்லுங்க. காலத்துல எல்லாம் ஒரு வாரம் முன்னாடி நல்ல நாள் 10 போட்டு வச்சுருவாங்க. புதன்கிழமை அந்த மாதிரி நல்ல நாள் 10 எங்கள் அம்மாவெல்லாம் போட்டு வச்சுருவாங்க. ஒரு வாரம் முன்னாடி. நீங்களே இப்போ 2 நாள் முன்னாடியே போட்டு வச்சாங்க. ஆமாம். இப்போல்லாம் எங்கே நமக்கு தான் சரியா இருக்கே, அது சரியா இருக்கே. அந்த காலம்லாம் ஓய்வாக இருப்பாங்க நிறைய நேரம். அப்போ அவங்க என்னடா பண்ணுறேன்னு யோசிச்சுக்கிட்டு, ரெண்டாவது பருப்பு பயிரெலாம் பொறக்குவாங்க கீழே குட்டிக்கிட்டு நேரம் இருக்கும். இந்த காலம்லாம் அதுக்கெல்லாம் எங்கே நேரம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பொங்கல் பானைக்கு கோலம் போட்டு வச்சுருக்கேன். இதில் வெண்பொங்கல், இதில் சக்கரை பொங்கல், இதில் வந்து விளக்கு சட்டி இப்படி வைப்போம். இதுக்குள்ளே பிள்ளையார் விளக்கு எல்லாம் வச்சு இதுக்குள்ளே வைப்போம். இதுதான் விளக்கு சட்டி. ஆனால் திருத்தமாக போடுவாங்க கோலம், என்னால் முடியல, அதனால இப்படி போட்டு வச்சுட்டாங்க. நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ், சொல்லுங்கள். பாருங்க காய்ஸ், இங்கே பாருங்க காய்ஸ், நடுவீட்டு கோலம் தெரிகிறதா ஃப்ரெண்ட்ஸ்? இது சாமி ரூமில் போட்டிருக்கோம். இந்த கோலம் வந்து சாமி ரூமில் போட்டிருக்கிறோம். இது வந்து இந்த முன்னாடி அம்மா போட்டாங்கல்ல கோலம், அதெல்லாம் இங்கே வச்சுருக்குறோம் நாங்கள். இது பாருங்கள், தாய் நிலையில் கோலம் போட்டிருக்குறாங்க. நிலப்படி, தாய் நிலப்படியில் 2 விளக்கு 3 இது மாரி. இது வந்து அதுக்கு பக்கத்தில் டைல்ஸ் கால்நடைகிட்ட. இங்கே பாருங்கள் காய்ஸ், நம்ம இது இருக்குல்ல, ஃப்ரெண்டு வாசப்படி, அங்கே கோலம் போட்டிருக்குறாங்க பாருங்கள். இது நம்ம நீளமாக படி வச்சுருக்குறோம் புது வீட்டில். 10 அடிக்குள்ள படி இருக்குது. இது பார்த்தீங்களா, பொங்கலுக்காக இது கோலம் போட்டாச்சு. அங்கே வாசலில் நாளைக்கு காலையில் தான் கோலம் போடணும். வாசல் தெளித்து நாளைக்கு காலையில் தான் கோலம் போடணும். ஓகே. பச்சரிசி மாவை ஆட்டுன்னு அதில் போட்டேன். அது வந்து நாளைக்கு கல்லுமா பொடியில் போடணும். காலையில் கோலம் போடணுமா? இப்போ இதோட சரி. இங்கே வருங்க, இங்கேயும் கோலம் போட்டிருக்குறாங்க. எல்லாம் நல்லா போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்னால் முடியல, நான் ஒரு ஆளாக செய்ய